ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என் பிள்ளையே, முக்கியமான செய்தியை உன்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். இந்த நேரத்தை இந்த தாய்க்காக ஒதுக்கி பொறுமையா நிதானமா இத கேளு. உன் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி இப்ப நான் உங்ககிட்ட பேசியே தீரணும். பிரச்சனைகளை பார்த்து ஓடி 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 களைப்பாயிட்ட. பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கிறவங்க களைப்பாகவே இல்லை. இன்னும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா உனக்கு கொடுக்கலான்னு தான் காத்திருக்காங்க. ஆனா நீ ஓடி 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 இதுக்கு மேல என்னால ஓட முடியல தாயே, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாத்துன்னு நீ இருக்க. உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. வாழ விடல, இப்பவும் வாழ விடல, இனிமேலும் உன்னை வாழ விட மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. உன்னை அனாதையாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. உன் வாழ்க்கை மேல ஆசைப்படுறாங்க. உன் குடும்பத்துல நிம்மதி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எப்பவுமே அழுமூஞ்சியாதான் நீ இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வாழ்க்கையில நீ எதையுமே சாதிச்சிட்டோங்கிற எண்ணம் உனக்கு வந்துடவே கூடாது. எந்த விஷயத்திலையும் உனக்கு நிம்மதி வந்துடக்கூடாது. உன் வீட்டுக்குள்ள இப்ப போயிட்டு இருக்கிற பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. உன் கைக்கு எட்டக்கூடாதுன்னு உன்கிட்ட இருந்து அதை விலக்கி 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 வச்சுட்டே இருக்கிறாங்க. அது உன் கைக்கே எட்டக்கூடாது. எந்த காலத்திலையும் அது உனக்கு சொந்தமாக கூடாதுன்னு தான் அதை பிடுங்கி ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு துணை யாரு தெரியுமா? உன் கூட இருக்கிறவங்க. 24 மணி நேரமும் உன் கூட இருக்கிறவங்க உனக்கு கெட்டது நினைக்கிறவங்களுக்கு உள்ளா இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையே தான் உன் கூட இருக்கிறவங்களும் உனக்கு நினைக்கிறாங்க. கூட இருந்தே குளிபறிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கியல்ல? அந்த கூட இருந்து குளிபறிக்கிறது உன்னோட 4 செவுத்துக்குள்ளேயே உனக்கு கூட இருக்கு. உன்னை அசிங்கப்படுத்தி பார்க்கணும். உன் தலையில போய் வழக்க போடணும். 4 பேத்துக்கு முன்னாடி நீ தலை நிமிர்ந்து நிக்க கூடாது. அத்தனை தப்பு அவங்க மேலதான், ஆனா பழி பூரா உன் மேல. அப்படித்தான் இப்ப வந்துட்டு இருக்குது. புரியுதா உனக்கு? உன் வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு புரியுதா உனக்கு? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது என்னங்கிறது புரியுதா உனக்கு? யாரை பத்தி பேசுறேங்கிறது தெரியுதா உனக்கு? பாடுகள் அதிகமா போயிருச்சு. ஒவ்வொரு நாளும் சொல்றேன், தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்குது. தலைக்கு மேல வெள்ளம் போகுது. ஜாக்கிரதையா நீ இல்லைன்னா முடிச்சிருவாங்க. நான் சொல்றத கவனமா கேளு. அலட்சியத்தோட கேட்காத. தினமும் வர தாய் தானே பேசிட்டு போகட்டும்னு நினைக்காத. நான் சொல்றது முக்கியமான விஷயம், அவசியமான விஷயம். இதை நீ கவனமா கேட்டு நடந்தா மட்டும்தான் துன்பத்திலிருந்து உன்னை விலகி நீ காப்பாற்ற முடியும். இல்லைன்னா மொத்தத்தையும் நீ இழக்க வேண்டியதா மாறிடுங்கிறத நீ மனசுல பதிய வச்சுக்கோ. புரியுதா? கண்கொத்தி பாம்பா காத்திருக்கிறாங்க உன்னை கொத்தறக்கு. கண்கொத்தி பாம்பா காத்திருக்காங்க உன்னை கொத்தறக்கு. உன் வாழ்க்கைய பறிச்சு உங்ககிட்ட இருந்து விலக்கி வச்சுட்டாங்க. அதை கொண்டு வந்து சேர்க்க கூடாதுன்னு அவங்க துடிக்கிறாங்க. சேர்த்தியே தீருவேன்னு நீ துடிக்கிற. புரியுதா? அதுக்கு சில காலம் காத்து வந்துட்ட. எத்தனையோ அனுபவிச்சு வந்துட்ட. அனுபவிக்க முடியாத வழியெல்லாம் அனுபவிச்சு வந்துட்ட. இந்த நேரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் புத்தியோட பொழைச்சினா அவங்க கிட்ட சிக்கி இருக்கிற உன் வாழ்க்கைய பத்திரமா கொண்டு வரலாம்.
முள்ளு மேல சேலை விழுந்துருச்சு, சேலை உன்னோடது. அதை இழுத்தீன்னா அது உனக்கு இல்லாம போயிடும். அதை எப்படி அங்கிருந்து பத்திரமா எடுத்து அதை பத்திரப்படுத்தணுமோ அப்படி நீ பத்திரப்படுத்தினா மட்டும்தான் அது நல்லபடியா உன் கைக்கு கிடைக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். அவசரப்படாத, வாய் விட்டுறாத. உன் வாயிலிருந்து எந்த சொல்லும் அவங்க கிட்ட சிக்கிடக்கூடாது. ஜாக்கிரதையாயிரு. பழிபோட காத்திருக்கிறாங்க, கவனமாயிரு. இல்லைன்னா மொத்தத்தையும் அழிச்சிருவாங்க. கவனமா இருந்துக்கோ, கவனமா இருந்துக்கோ. ஒரு பொருள் மூலியமா உன் வீட்டுக்குள்ள புதுசா ஒரு செய்வினையை அனுப்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பொருள் மூலியமா, புரியுதா? அது தினந்தோறும் உன் வீட்டுக்குள்ள உபயோகப்படுத்துற பொருள். நீ தினந்தோறும் ஒரு கடைக்கு போய் நீ வாங்குற ஒரு பொருள்ல அவங்க செய்வினைய கலக்கி அனுப்ப போறாங்க. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. தெரிஞ்ச கடைக்கு போகாத, தெரிஞ்ச கடைக்கு போகாத. ஒரு எட்டு தள்ளி போய் தெரியாத பக்கம் வாங்கிட்டு வா. உன்னை யாருன்னு தெரியாம இருப்பாங்கல்ல, அங்க போய் வாங்கு. தெரிஞ்ச கடைக்கு போகாத. அவன் கையால வச்சுட்டான். அங்க இருந்து உன் வீட்டுக்குள்ள புதுசா ஒரு செய்வினைய அனுப்ப காத்திருக்கான். கவனமாயிரு, கவனமாயிரு. எப்பவும் போற கடைக்கு போகாத. ஒரு எட்டு தள்ளி இருக்கிற கடைக்கு, உன்னை யாருன்னு தெரியாத கடைக்கு போய் வாங்கிட்டு வா. அலட்சியமா எடுத்துக்கிட்டீன்னா ஆபத்து அதுல வரும். கவனமா கேட்டுக்கோ. உன்னை காப்பாத்திக்கோ, உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ, உன் வாழ்க்கைய காப்பாத்திக்கோ. தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன், இந்த 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பிராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செய். உன் வீட்டுக்குள்ள அது இருந்தா உன் வீட்டுக்குள்ள செய்வினை வராது. இருக்கிற செய்வினையை வெளியே துரத்திடுவேன். புதுசா எந்த செய்வினையும் எவன் அனுப்பிச்சாலும் உன் வீட்டுக்குள்ள வராது. உன்னோட பிரச்சனைகளை இங்க கொடுத்து பூஜையில வை. எல்லா பூஜைகளும் இங்க நடந்துட்டு இருக்கு. எல்லா பூஜைகளுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கிறேன். உன் பிரச்சனைகளுக்கான பூஜையும் இங்க செய்ய கொடு. பலனை நான் தரேன். உனக்காக நான் காத்திருக்கேன். உனக்காகத்தானே காத்திருக்கேன். என்னை அலட்சியப்படுத்தாத, அலட்சியப்படுத்தாத. யோசிச்சுக்கிட்டே இருக்காத. வாழ்க்கை முழுவதையும் பாதி முக்காவாசி கடந்து வந்துட்ட. இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு. அதையும் வீணாக்காத. நான் சொல்றதையெல்லாம் கவனமா கேட்டுக்கோ, கவனமா இரு. அப்பத்தான் உன்னையும் முழுசா என்னால காப்பாற்ற முடியுங்கிறத சொல்ல வந்த இந்த தாய்க்கு உன் கையில் இருந்து காணிக்கையை கொடு. வரல, நீ கொடுக்கறேன்னு சொன்ன காணிக்கை என் கையில இன்னும் வந்து சேரல. நீ எனக்கு காணிக்கை இன்னும் கொடுக்கல. எங்கேயோ இருக்க, தூரமா இருக்க. ஆனா உன் காணிக்கை இன்னும் என்கிட்ட வந்து சேரல. நீ எங்கேயோ தூரத்துல இருந்தாலும் உன் காணிக்கை இங்கு வந்து சேர்ற நேரத்துல இந்த தாய் மனம் குளிருவேன். உன்னோட காணிக்கையின் மூலம் இந்த தாய்க்கு நடக்கிற பூஜையின் மூலம் நான் மகிழ்ந்து, நான் மகிழ்ச்சியாயி என் பிள்ளையோட கவலைய கண்ணீரை சீக்கிரமா தொடக்கணுங்கிறத ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற உன் காணிக்கை எனக்கு கொடு. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.